ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்னைக்கு ஒரு அழகான சத்தியநாராயண் கதையை பற்றி பாபா எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் அப்படின்று சொல்லியிருக்கின்றார். அதாவது தன்னை ஆத்மா அப்படின்று உணர்ந்து சிவபாபா ஒளியாக இருக்கிறார் அப்படின்று நினைத்து கொண்டு அவர் எப்படி பிரம்மா பாபா உடல் மூலமாக வந்து ஞானத்தை சொன்னாரோ அதுக்கு பெயர்தான் உண்மையான சத்தியநாராயண் கதை. அதாவது இந்த சங்கமுகத்துல நம்ம என்ன செய்யணும்? தீயவைகளை கேட்கக்கூடாது, தீயவைகளை பார்க்கக்கூடாது, எந்த ஒரு வீண் விஷயங்களும் பேசக்கூடாது. அதாவது யாருடைய பிரபாவத்திலும் வரக்கூடாது, வசப்படக்கூடாது. அதனால இந்த சத்யநாராயணன் கதையை கேட்டு மற்றவங்களுக்கும் தன்னை ஆத்மா அப்படின்னு உணர்ந்து சிவன் ஒளியாக இருக்கிறார் அப்படின்று அந்த விஷயத்தை சொல்வதுதான் உண்மையான சத்திய நாராயணனுடைய கதையாகும். வாருங்கள் பக்தியில என்ன சொல்லியிருக்கார்கள் அப்படின்று அந்த சத்தியநாராயணனுடைய கதையை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். நமக்கு தெரியும் பாரதத்துல வடநாட்டு பக்கம் சரி, கர்நாடகா அந்த சைடுலாம் சரி, அந்த சத்திய நாராயணனுடைய விரதம் இன்றளவும் கடைபிடித்து வருகின்றார்கள். அது மட்டுமா, பல கோவில்களில் சரி, இந்த சத்தியநாராயணனுடைய கதையை கேட்டுக்கொண்டு வருகின்றார்கள். அதனால இந்த சத்தியநாராயணனுடைய விரதமானது அவர்களுக்கு வரக்கூடிய அந்த துக்கம், அவர்களுக்கு வரக்கூடிய அந்த சோகம், இது போன்ற அமைதி ஆக்கக்கூடியது அப்படின்று இன்று நாள் வரையும் சரி, இந்த சத்தியநாராயணனுடைய கதையை கேட்டுக்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமா, செல்வத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக, சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியதாக, இந்த சத்தியநாராயண கதையை கேட்டால் எல்லாம் உயரும் அப்படின்று அனைத்து தரப்பிலும் சரி, வெற்றியை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்று இந்த சத்தியநாராயணனுடைய கதையில் வந்து பக்தியில எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது நைமி சாரண்ய தீர்த்தம் அப்படின்ற ஊர்ல ஒரு துதி பாடகர் இருந்தார். அதாவது அவர் வந்து வியாசனுடைய சீடனாக இருந்து அவர் வந்து சவுன்காதி, அட்டாசி, ஹஜர் இது போன்ற ரிஷிகளுக்கு இந்த கதையை அவர் சொல்லியிருந்தார். வியாசனுடைய சீடர் யாரு? அட்டாசி, சவுன்காதி அப்படின்ற. அதாவது மனிதர்கள் சத்தியநாராயணனுடைய கதையை படிக்கும் பொழுது, அந்த கதையை கேட்கும் பொழுது, இந்த கதையில ஸ்ரீ நாராயணனுடைய வாழ்க்கை சரித்திரமும் கிடையாது. அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? சத்தியநாராயணன் யாரு? அவர் எங்க வாழ்ந்தார்கள்? அப்படின்ட்டு அந்த முழுமையான வரலாறும் கிடையாது. அதேபோல அந்த சத்திய சொரூபமான பரமாத்மாவுடைய அறிமுகமும் அதுல கிடையாது. அதனால எந்த விரதத்தை பற்றி விளக்கங்களும் கிடையாது. அதாவது குறிப்பிட்டவர்கள் மட்டுமே இந்த விரதத்தை கடைபிடித்து வருகின்றார்கள். இதன் மூலமாக அவர்கள் செல்வ செழிப்பானவர்களாகவும் சரி, முக்தி இருந்தாலும் சரி, வைகுண்ட பதவியை பிராப்தியாக அடைகிறார்கள் அப்படின்று அது மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது இந்த சத்தியநாராயணனுடைய கதையில பக்தியில. அது மட்டுமா, இந்த விரதத்தை கடைபிடிப்பதற்கான எண்ணமே இல்லாமல், இந்த விரதத்தினுடைய பிரசாதத்தை அடையாமல் இருந்தவர்கள், அதாவது ஆபத்து, துக்கப்பட்டார்கள் அப்படின்று எழுதப்பட்டிருக்கிறது கடமைக்காக. வாருங்கள், அதாவது காசிபுரியில் சிவானந்தர் என்ற பெயரில் மிகவும் ஏழையான பிராமணர் இருந்தார். அவர் வந்து பிச்சை எடுத்தும் பசியால் வாடிக்கொண்டு இருந்தார். அப்போ பகவான் வந்து அவர் முன் ஒரு வயோதிக பிராமண உருவில் வந்து அவரை சத்தியநாராயணனுடைய விரதத்தை கடைபிடிக்குமாறு சொன்னார். அந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக அவருக்கு செல்வ செழிப்பு மற்றும் சுகத்திற்கான லாபம் ஏற்பட்டது.
அப்படின்று அந்த கதையில சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொரு கதையில கூட இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த கதையில விறகு விற்கக்கூடிய செல்வமற்ற ஒரு மலை ஜாதியினர் ஒருவர் இந்த விரதத்தை கடைபிடித்ததன் மூலமாக செல்வமின்மை, துக்கம், சோகத்திலிருந்து விடுபட்டார் அப்படின்று 2வது கதையில இந்த சத்யநாராயணன் கதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக வைகுண்டத்தில் அதாவது சொர்க்க பதவியை, அதாவது தேவ பதவியை பிராப்தியாக அடைந்தார்கள் அப்படின்று 2வது கதையில சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால இந்த சத்யநாராயணனுடைய கதையில மிக நீளமாக எழுதப்பட்ட கதை என்னவென்றால், ஒரு அந்தணர் தனக்கு குழந்தை பிறந்தால் இந்த விரதத்தை கடைபிடிப்பேன் அப்படின்று உறுதி எடுத்திருந்தார். பிறகு அந்த அந்தணருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்போ மகளுக்கு திருமணமானதும் இந்த விரதத்தை கடைபிடிப்பேன் அப்படின்று தன்னுடைய உறுதிமொழியை மாற்றிக்கொண்டார். பிறகு காலப்போக்கில் அந்த விரதத்தை, அதாவது எந்த விரதம்? சத்யநாராயணனுடைய விரதம். அவர் கடைபிடிப்பதையே மறந்துவிட்டார். இதனால சத்யநாராயணன் கோபப்பட்டு அவரை அதிக துக்கம் அனுபவிக்க சாபமிட்டார். அப்பொழுது அங்கு ராஜாவுடைய அரண்மனையில் திருட்டு ஏற்பட்டதால், அந்த அரண்மனையில அங்க இருக்கக்கூடிய ராஜ தூதர்கள் அந்த அந்தணனையும் சரி, அவருடைய மருமகன், அவருடைய மாப்பிள்ளையும் திருடர்கள் அப்படி என நினைத்து ராஜாவிடம் அழைத்து சென்றார்கள். பாருங்கள் கதை எப்படி போகிக் கொண்டிருக்கிறது பாருங்கள். அப்போ ராஜா அவர்களை சிறையில் அடைத்தார். அதாவது அங்கு லீலாவதி இருந்தார். லீலாவதி என்பவர் யாரு? அந்த அந்தனுடைய மனைவி. அவருடைய கணவனை மீட்பதற்காக சத்யநாராயணனுடைய விரதத்தை கடைபிடித்தார். பிறகு பகவான் ராஜாவுடைய கனவில் இந்த இருவரையும் விட்டு விடும்படியும், இல்லை என்றால் நான் உன்னை அழித்து விடுவேன் அப்படின்று கட்டளையிட்டார் அந்த ராஜாவிடம். பாருங்கள் கதை இப்படி போய்க்கொண்டிருக்கிறது. இப்படியாக அந்த ராஜாவின் மூலமாக விடுபட்ட அந்த இருவரும், அதாவது அந்தனும் சரி அவருடைய மருமகனும் இருவரும் தன்னுடைய படகை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது, சத்யநாராயணனுடைய அதாவது சாதாரண வேடத்தில் அந்தணரே உங்களுடைய படகில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த அந்தணர் சொன்னார், ஏதாவது அடைய வேண்டும் அப்படி என்ற எண்ணம் இருக்கின்றதா அப்படின்று கேட்டார். அது மட்டுமா, இதில் செடி கொடிகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்பொழுது மாறு வேடத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்யநாராயணன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னார். அதனால அந்த படகில் இருந்த தங்கம், செல்வம் இது போன்ற அனைத்து செடி கொடிகளாக மாறிவிட்டது. பாருங்கள் எப்படி மேஜிக். பிறகு உடனே தன்னுடைய துக்கங்களை பற்றி அந்த சாது அவர் மாறு வேடத்தில் வந்தவரிடம் சொன்ன பொழுது, நீங்கள் என்னுடைய பூஜை செய்வதில்லை, அது மட்டுமா நீங்கள் விரதம் இருப்பது கிடையாது, அதனால என்னுடைய விருப்பப்படி நீங்கள் இவை அனைத்தும் துக்கங்களை அடைந்து கொண்டிருக்கீர்கள் அப்படின்று சொன்னார். பிறகு அந்த அந்தணர் அவர் மருமகனும் விரதம் இருப்பதற்கான உறுதிமொழி அளித்த பிறகு பகவானுடைய திருப்தியினுடைய பலனாக அந்த செடி கொடிகளுடைய இடத்தில் முன்பு இருந்தது போன்று என்ன ஆச்சு? மீண்டும் தங்கம், வெள்ளி, செல்வம் வந்துவிட்டது, மாறிவிட்டது. அந்த சத்யநாராயண பூஜை அந்த உறுதிமொழி சொன்னதுனால. பிறகு அந்த அந்தணரும் சரி, அவருடைய மாப்பிள்ளையும் நகர எல்லைக்குள் வந்து சேர்ந்தார்கள். பிறகு சத்யநாராயண விரதம் இருந்து கொண்டிருந்த அந்தனுடைய மகள், அதாவது லீலாவதி, தன்னுடைய கணவனும் தந்தையும் படகில் வருகின்ற செய்தியை கேட்டு
சத்தியநாராயண் விரதம், அதாவது பிரசாதத்தை விட்டுவிட்டு படகை நோக்கி சென்றார். பாருங்கள், இன்னொரு சோதனை. பிறகு பிரசாதம் அடையாததனுடைய பலனாக அவருடைய கணவர் காணாமல் போய்விட்டார். அது மட்டுமா, அவருடைய படகு மூழ்கிவிட்டது. ஆனால் லீலாவதி விட்டு சென்ற பிரசாதம் சாப்பிட்டு வந்த பிறகு கணவர் மீண்டும் வெளிப்பட்டு வந்து விட்டார். அதாவது மூழ்கியிருந்த படகு வெளிப்பட்டு விட்டது அப்படின்று பக்தியில சத்தியநாராயணுடைய கதையை பற்றி இப்படியாக விளக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி அவரு வணங்கல்னா உனக்கு துக்க சுகம் வருது. அவர் வணங்குனா உனக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்று இந்த கதையில் இருக்குது. நம்முடைய முழுமையாக புரிந்து கொண்டோம். அதனால தான் இந்த சங்கமுகத்துல அந்த சத்தியநாராயணுடைய கதையில் வயோதிக பிராமணர் வந்து விரதம் இருப்பதற்காக கூறுகின்றார். அவர் யாரு? அவர்தான் பிரஜாபித பிரம்மா. அதாவது சத்தியநாராயண அந்த சொரூபமான சிவபாபா ஒரு சாதாரண வயோதிக பிராமணருடைய உடலில், அதாவது தெய்வீக பிரவேசமாகி ஸ்ரீ நாராயணன் ஆகக்கூடிய உண்மையான கதையை சொல்கின்றார். இதை சங்கமயுக பிராமண குழந்தைகள் அறிவார்கள். அது மட்டுமா, அந்த தூய்மை, அதாவது பிரம்மச்சரிய விரதத்தை பற்றி அதையும் சொல்லுகின்றார். அதனால சிவ பரமாத்மா அதே வயோதிக பிரஜாபிதா பிரம்மா மூலமாக இந்த ஏழையான பாரதத்தை தங்க மாளிகையுடைய சத்திய பாவன அந்த பாரதம், தூய்மையான பாரதம், அதாவது சொர்க்கத்தை உருவாக்குகின்றார். அதனால அதே ரூபத்தில் அந்த காட்டு ஜாதியை போன்ற செல்வமற்ற பாரதத்தை பரம்பிதா சிவன் என்ன ஆக்குகின்றார்? செல்வ செழிப்பாக ஆக்குகின்றார். அது மட்டுமா, வியாபாரிகளையும் சரி, மூழ்கி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய படகும் சரி, அக்கறைக்கு கொண்டு செல்கின்றார். அதனால சத்தியுகத்துல அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக, மரியாதை புருஷோத்தமர்களாக, 16 கலைகள் நிறைந்தவர்களாக என்னாகின்றார்கள்? ஸ்ரீ சத்திய நாராயண்களாக இருந்தார்கள். அதனால்தான் பிறகு அவர்களே திரேதா யுகத்தில் 14 கலைகள் நிறைந்த சந்திரவம்சி ஆகின்றார்கள். சிறிது சிறிதாக அவர்கள் 5 விகாரங்கள் என்ற வலையில் மாட்டிக்கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது என்னாச்சு? துவாபர யுகத்தில் 8 கலைகளே அவர்கள் வந்து விட்டார்கள். அதாவது சத்தியுகம், திரேதா யுகத்தில் ஆத்ம அபிமானியிலிருந்து விலகி, துவாபரம் கலியுகத்தில் தேக அபிமானி ஆகி, பூஜ்ய நிலையிலிருந்து பூஜ்யாரி ஆகிவிட்டார்கள். அதனால இந்த கலியுக கடைசியில் விகாரிகள் ஆகின்ற பொழுது, அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் அதிக துக்கமானவர்களா ஆகிவிடுகின்ற பொழுதுதான், தன்னுடைய குழந்தைகளுடைய அழைப்பை, அதாவது கூப்பாடு கேட்டு என்ன செய்கின்றார்? சிவ பரமாத்மா, பதித பாவனர், பரமபிதா பரமாத்மா சிவன் கீதையில இப்படி இருக்கிறது. அதாவது இந்த கலியுக அசுர சக்தி உள்ள உலகில் தெய்வீக ரூபத்தில் அவதாரம் எடுக்கின்றார். அதாவது எந்த வயோதிக மனித சரீரத்தில் பிரவேசிக்கின்றாரோ, அதாவது சத்தியநாராயணனுடைய 84வது பிறப்பு, அவருக்கு அவருடைய பழைய அனைத்து பிறப்புகளுடைய கதைகளை கூறி, நீ எங்கிருந்தா, எப்படி ஆகிவிட்டா அப்படின்ற முழுமையாக சிவபாபா அந்த வயோதிக மனிதர் பிரஜாபித பிரம்மா மூலமாக சொல்லி முழுமையாக பதித்திலிருந்து பாவனமா ஆக்குகின்றார். அது மட்டுமா, முக்தி, ஜீவன் முக்திக்கான உரிமையாளரா ஆக்குகின்றார். இதுதான் சங்கமகத்து சொல்லக்கூடிய உண்மையான சத்தியநாராயணனுடைய உண்மையான கதையாகும். அந்த கதை இப்பொழுது ஞாபகம் வருகிறதா உங்களுக்கு? நான் தான் ராஜாவாக இருந்தேன். அந்த அப்படியே ஒரு கல்பம் முழுவதும் சுற்றி வாருங்கள். இதுதான் உண்மையான சத்தியநாராயணனுடைய கதை. அதாவது இதன் மூலமாக ஸ்ரீ நாராயணன் மீண்டும் சர்வ குணங்கள் நிறைந்தவரா ஆகின்றார். பாருங்கள், ஏதாவது நியமம், ஏதாவது தெய்வீக குணத்தை தாரண செய்து அதனை என்ன ஆக்கிக் கொள்ள வேண்டும்? தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்.
அந்த திட எண்ணத்துடன் இருப்பதுதான் உண்மையில உண்மையான விரதம் இருப்பதாகும். இந்த வகையில இந்த உண்மையான கதை கேட்பவர்கள், அந்த உண்மையான தூய்மையான விரதத்தை தாரணை செய்பவர்கள் கண்டிப்பாக என்ன ஆகிவிடுவார்கள்? மனிதிலிருந்து தேவதை ஆகிவிடலாம். ஆன்மீகத்த சொல்லணும்னா, நரனிலிருந்து நாரன்னா ஆகிவிடுகிறாள் அப்படின்று. அந்த பக்தியில சொல்லக்கூடிய சத்யநாராயண் கதை எப்படி இருக்கிறது? இந்த சங்கமகத்து சொல்லக்கூடிய சத்யநாராயண் கதை எப்படி இருக்கிறது அப்படின்று இதன் மூலமாக நாம் புரிந்து கொண்டு விட்டோம். அச்சா, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்னைக்கு ஒரு அழகான சத்யநாராயண் கதையை பற்றி பாபா எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் அப்படின்று சொல்லியிருக்கின்றார். அதாவது தன்னை ஆத்மா அப்படின்று உணர்ந்து சிவபாபா ஒளியாக இருக்கிறார் அப்படின்று நினைத்து கொண்டு அவர் எப்படி பிரம்மா பாபா உடல் மூலமாக வந்து ஞானத்தை சொன்னாரோ அதுக்கு பெயர்தான் உண்மையான சத்யநாராயண் கதை. அதாவது இந்த சங்கமுகத்தில் நம்ம என்ன செய்யணும்? தீயவைகளை கேட்கக்கூடாது, தீயவைகளை பார்க்கக்கூடாது, எந்த ஒரு வீண் விஷயங்களும் பேசக்கூடாது. அதாவது யாருடைய பிரபாவத்திலும் வரக்கூடாது, வசப்படக்கூடாது. அதனால இந்த சத்யநாராயணன் கதையை கேட்டு மற்றவங்களுக்கும் தன்னை ஆத்மா அப்படின்னு உணர்ந்து சிவன் ஒளியாக இருக்கிறார் அப்படின்று அந்த விஷயத்தை சொல்வதுதான் உண்மையான சத்திய நாராயணனுடைய கதையாகும். வாருங்கள் பக்தியில என்ன சொல்லியிருக்கார்கள் அப்படின்று அந்த சத்தியநாராயணனுடைய கதையை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். நமக்கு தெரியும் பாரதத்துல வடநாட்டு பக்கம் சரி, கர்நாடகா அந்த சைடுலாம் சரி, அந்த சத்திய நாராயணனுடைய விரதம் இன்றளவும் கடைபிடித்து வருகின்றார்கள். அது மட்டுமா, பல கோயில்களில் சரி, இந்த சத்தியநாராயணனுடைய கதையை கேட்டுக்கொண்டு வருகின்றார்கள். அதனால இந்த சத்தியநாராயணனுடைய விரதமானது அவர்களுக்கு வரக்கூடிய அந்த துக்கம், அவர்களுக்கு வரக்கூடிய அந்த சோகம், இது போன்ற அமைதி ஆக்கக்கூடியது அப்படின்று இன்று நாள் வரை சரி, இந்த சத்தியநாராயணனுடைய கதையை கேட்டுக்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமா, செல்வத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக, சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த சத்யநாராயண கதை கேட்டால் எல்லாம் உயரும் அப்படின்று அனைத்து தரப்பிலும் சரி வெற்றியை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்று இந்த சத்யநாராயணனுடைய கதையில் வந்து பக்தியில எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது நைமி சாரண்ய தீர்த்தம் அப்படின்ற ஊர்ல ஒரு துதி பாடகர் இருந்தார். அதாவது அவர் வந்து வியாசனுடைய சீடனாக இருந்து அவர் வந்து சவுன்காதி, அட்டாசி, ஹஜ்ஜர் இது போன்ற ரிஷிகளுக்கு இந்த கதையை அவர் சொல்லி இருந்தார். வியாசனுடைய சீடர் யாரு? அட்டாசி, சவுன்காதி அப்படின்ற. அதாவது மனிதர்கள் சத்தியநாராயணனுடைய கதையை படிக்கும் பொழுது, அந்த கதையை கேட்கும் பொழுது, இந்த கதையில ஸ்ரீ நாராயணனுடைய வாழ்க்கை சரித்திரமும் கிடையாது. அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? சத்யநாராயணன் யாரு? அவர் எங்க வாழ்ந்தார்கள் அப்படின்ட்டு அந்த முழுமையான வரலாறும் கிடையாது. அதேபோல அந்த